எப்பப்பப்பா நல்லா பசிக்குதடா, எங்க போய் சாப்பிடலாம்? மன்னா ஹோட்டலும் இருக்கு, மதுரா ஹோட்டலும் இருக்கு. மதுரா ஹோட்டல் 24 மணி நேரம் திறந்து வச்சாலும் கூட்டம் பிச்சுக்கிட்டு தான் போகுது. மன்னா ஹோட்டல்ல கூட்டம் இல்ல. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இலவச சாப்பாடு போட்டே அங்க கூட்டம் இல்ல. அப்ப எதுக்கு நம்ம அங்க போனோம்? நீ முதல்ல மன்னா ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்திருக்கியா? சாப்பிட்டெல்லாம் பார்க்கல, நமக்கு கூட்டம் தானே முக்கியம். அப்போ மதுரா ஹோட்டல்ல உள்ள உணவு மதுரமா இருக்கும்னு சொல்ற. சரி, அப்போ மதுரா ஹோட்டலுக்கே போவோம். இவ்வளோ பொருள் செஞ்சுருக்கோம், பெரிய அளவில் சேல்ஸ் இல்லையே சார். நம்மளும் 23 வருஷமாக ஹோட்டல் நடத்திட்டு தான் வரோம். இத்தனைக்கு நம்ம கலப்படம் இல்லாத உணவு தான் கொடுக்குறோம். ஏன் சார் கூட்டமே வராமல் இருக்கு? இன்னைக்கு ஜனங்கள் ஆரோக்கியத்தை மறந்துட்டு ருசிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஹோட்டல் டேஸ்ட் தெரிஞ்சவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. நம்முடைய கடமையை நாம ஒழுங்கா செய்வோம். கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வர்றது நம்ம எஜமானுடைய வேலை. வாங்க வாங்க வாங்க, மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. வாங்க வாங்க வாங்க. எலிக்கறி, புலிக்கறி, தொடக்கறி, மரக்கறி, சுறாக்கறி, புறாக்கறி, எறாக்கறி. வாங்க வாங்க வாங்க, மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. குடலு, ஈரலு, மூளை, காடை. வாங்க வாங்க, மதுராக்கு வாங்க. ரத்த வறுவல், முட்டை வறுவல், காடை பொரியல், நண்டு அவியல், இறால் துவையல், நெத்தலி, பச்சடி, கிச்சடி, மொத்தத்துல வரசியடி. வாங்க வாங்க வாங்க. ஊருவன, பரப்பன, உருளுவன, தாவுவன, நடப்பன, நீந்துவன, இது எல்லாத்தையும் லபக்கன சாப்பிட. வாங்க வாங்க வாங்க, மதுராக்கு வாங்க. மதுராக்கு வாங்க, மெய் மறந்து போங்க. வாங்க வாங்க வாங்க. ஹோட்டல் மதுரா தானே? ஆமா அண்ணாச்சி, மதுரா ஹோட்டல் தான். ஒண்ணு இல்ல, நம்ம சபையில என்ன கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் ஆகும். பாயக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பானோல்ல, நாம ஏதாவது கண்டிப்பா செய்யணும்ல. ஆமா, நம்ம தானே செய்யணும். தரமா செஞ்சிருவோம். சொல்லுங்க. நமக்கு ஒரு 50 மட்டன் பிரியாணி வேணுமே. வா, 50 மட்டன் பிரியாணி இருக்கா? அண்ணாச்சி, 30 மட்டன் பிரியாணி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லையே. அப்படின்னாலும் 20 இடிக்கோ. புடியில அந்த நாய. அண்ணாச்சி, உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பார்த்துடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்து வாங்கட்டா? அது எப்படி ரெடி ஆகும் அண்ணாச்சி? உங்களுக்கு எங்க ஹோட்டலுக்குன்னு ஒரு நேம் இருக்கா இல்லையா அண்ணாச்சி? நாங்க வெறும் உங்களுக்கு சாப்பாட்டை மட்டும் கொடுக்கறது இல்லல்ல, நேரம் தரோம், அன்பு, சுவை, உண்மை, பாசம், இது எல்லாத்தையும் சேர்த்துலாம் அண்ணாச்சி உங்களுக்கு தரோம். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அண்ணாச்சி. அப்புறம் முக்கியமா வரும்போது பை கொண்டு வந்துருங்க. ஏன்னா அண்ணாச்சி, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுல்ல. அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும் பார்த்தேல. ஆமா அண்ணாச்சி, ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வர்றேன். வைக்கிட்டா? கொண்ட வர இருக்கு, ஆனா பழஞ்சாவடத்துக்கு மட்டும் இடம் இருக்கு. இது என்ன? மன்னா மிஸ். நமக்கு ஒரு சாப்பாடு பார்சல். நானும் 25 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். கடைக்கு ஆள் வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. எதுக்கு போய் கடையை திறந்து வச்சிருக்கீரு? நான் வாரு, நேத்து வந்த பயக்க சட்டுன்னு வளர்ந்துட்டானுல்ல. யோ, சொன்னா நம்ப மாட்டீரியா? அமிர்தம்யா வச்சானே ஒரு வெள்ளாட்டாங்கறி. சும்மா வாயில வச்சாலே வலிக்கிட்டலாம் போகுது. வாயிலே பனிச்சறுக்கு விளையாடுதுன்னா பாத்துக்கேன். நீரு கொஞ்சம் ட்ரெண்டுகளை மாத்தும். இன்னும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு எதுக்கு போய்? ஐயா, எங்க ஹோட்டலுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ கூட்டம் சேர்க்கிறதோ இல்லை. ஆரோக்கியமான உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க நோக்கம். அதுக்காக தான் பாருங்க, புதன்கிழமை, சனிக்கிழமை, ஏன் ஞாயிற்றுக்கிழமையும் லாபத்தை பார்க்காம மனப்பூர்வமா இலவச சாப்பாடு கொடுக்குறோம். சரி, கொடுக்கறல்ல. எவன் வரான்? ஈ வந்தா ஈயாவது ஓட்டலாம். ஈ கூட வர மாட்டேங்களா? ஏன் வரல? கேள்வி. ஏன் வரல? தரம் இல்ல. எப்படி தரம் இல்ல? எங்களுடைய தரம் வியாதி படுக்கையில் இருக்கும்போது தெரியும். எங்களுடைய தரம் சோதனையில தெரியும். நாங்க ருசிக்காக மட்டும் சாப்பாடு கொடுக்கல, பசிக்காக சாப்பாடு கொடுக்கிறோம். ஆட நிறுத்தியா, நீ இந்த பழங்கால கீரைகளையும் வாழைத்தண்டுகளையும் வேப்பம்பழங்களையும் இஞ்சி சாறுகளையும் பிழிஞ்சி பிழிஞ்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான்னா ஒரு பயலும் வரமாட்டான்யா. எப்படி? ஒரு பயம் வரமாட்டான். அப்ப எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னு கேட்ப. நமக்கு இந்த சங்கராண்டிகள்லாம் பிடிக்காது. என்ன பண்ண, எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கல்ல,
உன் கடை தான் கதின்னு கிடக்கா. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. அது எதுவும் மாயமோ மந்திரமோ கிடையாது. ஆரோக்கியத்தை விரும்புறவன் மன்னாவை தேடி வருவான். அவனை கூவி இழுக்க வேண்டியதில்லை. என்னங்க சார் உங்கள் சாப்பாடு? நீர் திருந்த மாட்டிருவோய், திருந்தவே மாட்டிரு. ஒரு அனுதாபத்தில் சொல்றேன், திருந்தி ட்ரெண்டுகளை மாத்திரும். சரி கரெக்டா? வாய்ப்பே இல்லை, சேராது. டேய் எங்கே போயிட்டு வர? அது ஒரு பெரிய கதை. நான் அந்த பக்கத்துல உள்ள இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னாச்சு? மேலும் கீழும் ஒரே போக்கா இருக்கு. ஏன்? நீ என் நண்பனால உன்கிட்ட ஓப்பனா சொல்றேன், மதுராங்கிற பேரை மட்டும் கேட்டு தயவு செய்து உள்ள போயிடாதேன்னு. சாப்பிடும் போது ஏதோ மதுரமா தான் இருக்கு, முடிவை பாரு. இதான். டாக்டர் எதுவும் மருந்து தரல உனக்கு? மருந்து எதுவும் தரல. மன்னா மெஸ்ல தொடர்ச்சியா சாப்பிட சொல்லியிருக்காரு. நீயும் என் கூட சாப்பிட மன்னா ஹோட்டலுக்கு வா. நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. சொன்னா கேளு, பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நல்லா இல்லாமலே ஹாலாந்து போலாந்து நியூசிலாந்து பின்லாந்துன்னு சாப்பாடு போயிட்டு இருக்கு. மன்னா ஹோட்டல் சொல்றிய, புதன்கிழமையோ சனிக்கிழமையோ ஃப்ரீயா சாப்பாடு போட்டுமே பக்கத்துல உள்ளவங்க கூட வர மாட்டேங்கிறான். இதுல இருந்தே அந்த ஹோட்டல் லட்சணம் தெரியலையா? வாடகை கிடந்து சும்மா. ஐயா மணி 10 ஆச்சு, நிறைய சாப்பாடு மீதி கிடக்கு, என்னையா பண்ண? அது என்ன கேள்வி? வழக்கம் போல நம்ம செய்யறது தானே. ரோட்ல எத்தனையோ பேர் பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. சாப்பாட்டை பேக் பண்ணு, அவங்களுக்கு போய் கொடுப்போம். ஏன் மட்டன் பிரியாணி கேட்டா என்னத்தை வச்சிருக்கிய? ஏன் அங்க நம்ம பழக்க 20 பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறானோ? ஏன் மட்டன் பிரியாணி கேட்டா என்ன பிரியாணி போட்டிருக்கிய? நிறுத்து. இப்போ எதுக்கு கூவுற நீ? ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னியா, என்ன ஃபங்க்ஷனு? ஏன் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்து. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா? அன்னைக்கு காலையில் ஜப கூட்டம் நடந்துச்சா? ஏ ஆமா நடந்து. சாப்பாடு எங்கே வாங்கின? மன்னா மெஸ்ல. அதான் பிரச்சனை. உக்காருங்க அண்ணாச்சி. எப்பவுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது. இனியாவது திருந்துங்க. லே அண்ணாச்சி, ஒரு மட்டன் பிரியாணி பார்சல் போட்டு விடு. ஏ அண்ணாச்சி, உங்களை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் யாரும் இல்லை தெரியுமா? சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. அவன் நிக்கிற இடத்துல நிக்கணும், ஒருத்தனும் அசையக்கூடாது. அசிஸ்டன்ட் செக் பண்ணுங்க. சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் சார், எல்லாம் கரெக்டாக இருக்கு. வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ஆரோக்கியமா பண்றீங்க. இதை பாராட்டும் விதமாக உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். நன்றி சார், இது என் கடமை சார். அண்ணாச்சி மறந்துடவே கூடாதுன்னு ஒரு வேலை சொன்னில்ல, அது மறந்துட்டேன் அண்ணாச்சி. வந்துட்டானோ ஓடு 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 ஓடு. மூடல அதை. அந்த பழைய சாம்பார்ல இலைய ஊத்தி மூடல. அந்த எண்ணெயை தூக்கி கீழே ஊத்தல. அந்த பூசணம் பூத்த சாப்பாட்டை குழியை தூண்டி போதல. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. ஆபீசர் வந்திருக்காரு பாரு, நல்லா சேர் எடுத்து போடு. ஒருத்தனும் அசையக்கூடாது. அவன் நிக்கிற இடத்துல நிக்கணும். செக் பண்ணுங்க. ஒரே புளிச்சோடையா இருக்கு சார். சாரே அது புளிசாதம். இந்த பல கிளைகள் நமக்கு இருக்கு பாருங்க அண்ணாச்சி. அதனால இந்த ஒரு பயக்கணும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. சரியே கிடையாது அண்ணாச்சி. பண்டு காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அதை எடுத்து தூர ஊத்துங்களா, அதை எடுத்து தூர ஊத்துங்களான்னு. கேட்கானுங்களா? நமக்கு தரம் தான் முக்கியம். என்ன சொல்றியா? சார் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டேன். ஒரு பொருள் கூட நல்ல பொருள் இல்லை சார். எல்லா பொருள்லையும் கலப்படம் இருக்குது சார். வெளியே வாங்க. எங்க வந்து யாருக்கிட்ட யாருன்னு தெரியும்ல, எங்க பேக்ரவுண்டு தெரியும்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வெளியே வாங்க. அண்ணாச்சி யார் தெரியும்ல? ஹோட்டல்ல குப்பை இருக்கலாம், ஆனா ஹோட்டலே குப்பையா இருக்கக்கூடாது. சீல் வைங்க. ஐயா
இந்த மனுஷன் சொன்னது உண்மைதான் போலையோ. இவரை போய் இப்படி தப்பா நினைச்சிட்டோமே. ஷே, சரி, இனிமேல் நமக்கு சாப்பாடுனா மன்னாதான். புதன்கிழமை சனிக்கிழமை மறந்துடாதீங்க. வரட்ட.